ஒரு பாட்டி சுட சுட மொறு மொறுன்னு வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த வடையோட வாசம் அந்த தெருவுக்கே தூக்கலா இருந்துச்சு. அப்ப அந்த வழியா பறந்து போன ஒரு காக்கா, ஆஹா வடை செம்ம வாசனையா இருக்கே அப்படின்னு நினைச்சு பாட்டிக்கே தெரியாம சட்டுன்னு ஒரு வடையை கவ்விக்கிட்டு பறந்துடுச்சு. நேரா போய் ஒரு பெரிய மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டு இந்த வடையை எப்படி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. சரியா அந்த நேரம் பார்த்து மரத்துக்கு கீழே ஒரு நரி வந்துடுச்சு. காக்கா வாயில இருக்கிற வடையை பார்த்ததும் நரிக்கு எச்சில் ஊறிடுச்சு. இந்த வடையை நம்ம எப்படியாச்சும் சாப்பிடணுமே அப்படின்னு ஒரு தந்திரம் பண்ணுச்சு. காக்காவை பார்த்து நரி என்ன சொன்னுச்சான், காக்கா நண்பா, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க, உன்னோட குரல் அதை விட ரொம்ப இனிமையா இருக்குமே, எனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டியா அப்படின்னு ரொம்ப ஐஸ் வச்சு புகழ்ந்து பேசிச்சு. இதை கேட்டதும் தன்னை புகழ்றாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்ட காக்கா வாயில வடை இருக்கிறதையே மறந்துட்டு கா கா அப்படின்னு வாயை அகலமா திறந்து பாடிடுச்சு. அவ்வளவுதான், வடை கீழே விழுந்துடுச்சு. நரி அந்த வடையை கவ்விக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அந்த ஏமாந்து போன காக்கா சோகமா மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்மளை யாராவது அளவுக்கு அதிகமா புகழ்ந்து பேசினா நம்ம உடனே மயங்கிடக்கூடாது. அந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி அவங்களோட சுயநலம் கூட இருக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் அவனுக்கு ஒரு வேலை நடக்கணும்னு நம்மளை அப்படியே ஓவரா புகழ்ந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.